Hi, welcome to the squad. This is Kodaivo. போன எபிசோட் ஆஃப் த C++ சீரீஸில் வந்து டேட்டா டைப்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ என்னெல்லாம் டேட்டா டைப்ஸ் இருக்குங்கிறது எல்லாமே பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் இந்த ஒரு டேட்டா டைப்பும் எவ்வளோ சைஸ் வந்து ஆக்குப்பை பண்ணும் நம்மளோட டிஸ்கில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ வந்து நான் ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து போன வீடியோவில் இருந்த அதே வேரியபிள்ஸை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த வேரியபிள்ஸ் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து சைஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த சைஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா? ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஒரு பீஸ் ஆஃப் கோட், ஒரு பிளாக் ஆஃப் கோட், ஒரு இன்புட் வாங்கும், ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணி ஒரு அவுட்புட் கொடுக்கறது தான். ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு டேட்டா டைப்போட சைஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இன்ட் மட்டும் மிஸ் ஆகுது. ஸோ நான் இன்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த சைஸ் வந்து எதுக்கு நம்மளுக்கு தேவைன்னா, ஒரு பர்டிகுலர் வேரியபிள் வந்து எவ்வளோ சைஸ் மெமரியில் ஆக்குப்பை பண்ணும், அண்ட் இந்த பர்டிகுலர் யூஸ் கேஸ்க்கு இந்த வேரியபிள் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குமா, இல்லை இது நிறைய மெமரி ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன அனாலிசிஸ்க்காக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதெல்லாம் பற்றி ரொம்ப ஒரு டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதெல்லாம் என்னென்ன சைஸ் ஆக்குப்பை பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகே, ஸோ ஒரு சிஅவுட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். அண்ட் இந்த சிஅவுட்டில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சைஸ் ஆஃப், ஓகேவா, சைஸ் ஆஃப் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு இப்போ இன்டீஜரோட சைஸ் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இன்ட்னு கொடுக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக இன்டீஜர் டேட்டா டைப்பில் இருக்கிற ஒரு வேரியபிளை கொடுக்கணும். இந்த இடத்துல ஏஜ் அப்படிங்கிற வேரியபிள் வந்து இன்டீஜர் டேட்டா டைப்பில் இருக்குது. ஸோ சைஸ் ஆஃப் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சைஸ் அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 அப்படின்னு காட்டுது. அண்ட் இந்த 4ங்கிறது ஒரு ஆர்பிட்ரியான நம்பர் கிடையாது, அது வந்து 4 பைட்ஸ். ஓகேவா? ஸோ நான் இந்த இடத்துல பைட்ஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். அண்ட் இது வந்து என்னது அப்படின்னா இன்ட்டோட சைஸ். ஓகே, ஸோ சைஸ் ஆஃப் இன்ட் அப்படின்னா அது வந்து 4 பைட்ஸ் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இன்டீஜர்னா 4 பைட்ஸ். இது வந்து ஒரு மாடர்ன் கம்பைலர், அதனால 4 பைட்ஸ் இருக்குது. கொஞ்சம் பழைய கம்பைலர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சில காலேஜஸ்லலாம் வந்து இன்னும் டர்போ C++லாம் வந்து யூஸ் பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப பழைய கம்பைலர். அதெல்லாம் வந்து 16 பிட் ப்ராசஸர்ஸ்க்கு வந்து எழுதின கம்பைலர். நம்மகிட்ட இப்போ 32 அண்ட் 64 பிட் ப்ராசஸர்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து எமுலேஷன் யூஸ் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கோம். டாஸ் பாக்ஸ்ன்னு சொல்லி பார்த்துருக்கேன். ஒரு எமுலேஷன் யூஸ் பண்ணி தான் அதை ரன் பண்ணுறோம். அவ்வளோ பழைய சாஃப்ட்வேர் இது. ஸோ அதுலலாம் பார்த்தீங்கன்னா இன்ட் வந்து 2 பைட்ஸ் அப்படின்னு காட்டும். இது மாடர்ன் கம்பைலர் அப்படிங்கிறதுனால ஐடிக்கல் வந்து நம்ம கொஞ்சம் லேட்டஸ்டான கம்பைலர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால 4 பைட்ஸ் அப்படின்னு காட்டுது. ஓகே, ஸோ இது வந்து இன்டீஜர். இப்போ அதே மாதிரி நான் இந்த லைன் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். அப்படியே திரும்ப பேஸ்ட் பண்ணிட்டு இன்ட்டுக்கு பதிலாக ஃப்ளோட்டோட தான் நான் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சைஸ் ஆஃப்ல ஏஜுக்கு பதிலாக ஜிபிஏ அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் எப்பயுமே எதோட சைஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த டேட்டா டைப்போட சைஸ் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த டேட்டா டைப் பேரை போடாதீங்க. அந்த டேட்டா டைப்பை வச்சிருக்கிற ஒரு வேரியபிள் ஆஃப் தட் டேட்டா டைப் என்னவோ அதை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா தான் கரெக்டாக வரும். ஓகே, பைட்ஸுக்குள்ள ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணிங்கன்னா ஃப்ளோட் டு 4 பைட்ஸ் அப்படின்னு தான் காட்டுது. இந்த ஃப்ளோட் 4 பைட்ஸ் அப்படிங்கிறது வந்து பழைய கம்பைலர், புது கம்பைலர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஃப்ளோட்னா 4 பைட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு காமனான விஷயம். ஓகேவா? அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள். ஸோ அதுக்கு எப்படியே திரும்ப இதை காப்பி பண்ணிட்டு டபுள் ஜிபிஏக்கு பதிலாக 5 அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளோட்டுக்கு டபுளாக இருக்கும். டபுள். ஓகே, அது 4 பைட்ஸ் அப்படின்னா இது வந்து 8 பைட்ஸ். ஏன்னா அது வந்து 6 to 7 டிஜிட்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ப்ரிசிஷன் வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஃப்ளோட்டு. டபுள் வந்து அதுக்கு டபுள் மடங்கு வச்சிருக்கோம், 15 கிட்ட வைக்கும். ஓகே, அதே மாதிரி பூல், ஃப்ளோட்டுக்கு பதிலாக பூல், ஜிபிஏக்கு பதிலாக இஸ் அடல்ட். அண்ட் இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா பூல் வந்து 1 பைட்ஸ். ஓகேவா? அதே மாதிரி கேரக்டரும் வந்து 1 பைட்ஸ் தான் வரும். char gender. ஓகே,
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேரக்டரும் 1 பைட்ஸ். ஸோ இந்த விஷயத்த வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. நீங்கள் காலேஜுக்காக படிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸாம்ஸில் வந்து இது வந்து டைரெக்டாக கொஸ்டின்ஸாக கூட கேட்பாங்க. இன்டீஜர்னா 4 பைட்ஸ், 2 ஆர் 4 பைட்ஸ் அப்படிங்கிறதே ஞாபகம் வச்சுக்கோங்க. சில கம்பைலரில் 2 பைட்ஸ், சில கம்பைலரில் 4 பைட்ஸ். ஸோ 2 ஆர் 4 பைட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இன்டீஜருக்கு. ஃப்ளோட்னா 4 பைட்ஸ், டபுள்னா 8 பைட்ஸ், பூல்னா 1 பைட் அண்ட் கேரக்டர்னா 1 பைட். ஓகே, ஸோ இதுதான் வந்து சைஸ் ஆஃப் இந்த டேட்டா டைப்ஸ். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால் அதை முதல்ல கவர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பிரைமரி டேட்டா டைப்ஸில் இருக்கிறது எல்லாமே பார்த்துட்டோம். பட் ஸ்ட்ரிங் வந்து இதில் கவர் ஆகாது. ஏன்னா அது பிரைமரி டேட்டா டைப் கிடையாது. அண்ட் இன்னொன்று வந்து ஸ்ட்ரிங்கோட சைஸ் கூட கூட அது ஆக்குபை பண்ணுற ஸ்பேஸும் வந்து எக்ஸ்ட்ராவாக மாறும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி நம்மளால இது பண்ண முடியாது. அதுக்கு எப்படி சைஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வேற சில டெக்னிக்ஸ் இருக்குது. பட் அதுக்கு வந்து ஸ்ட்ரிங்ஸ்ன்னு நான் தனியாக ஒரு டெடிகேட்டட் எபிசோட் வைக்கிறேன். அதில் வந்து நான் கவர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ சைஸ் ஆஃப் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு புது C++ ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து வேரியபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ இன்ட் a is equal to 5 அப்படின்னு சொல்லி நம்மளால கிரியேட் பண்ண முடியுது. இன்ட் b is equal to 6 அப்படின்னு சொல்லி நம்மளால வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ண முடியுது. இந்த வேரியபிள்ஸ் வந்து டேட்டா. பட் இந்த டேட்டாவை வச்சு நம்ம ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? ஸோ டேட்டாவை சும்மா வச்சிருந்து நம்மளுக்கு பிரோஜனம் இல்லை. இப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் பார்க்குறதுலே ஒரு சிம்பிளான கம்ப்யூட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிற கால்குலேட்டர் வந்து ஒரு சிம்பிளான கம்ப்யூட்டருக்கான ஒரு எக்ஸாம்பிள். இப்போ அந்த கால்குலேட்டர் என்ன பண்ணுது? உங்கள்கிட்ட 2 நம்பர் இன்புட் வாங்கிட்டு அதை ஆட் பண்ணி சொல்லும், இல்லை சப்ட்ராக்ட் பண்ணி சொல்லும், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணும் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்மளால C++லையும் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து இந்த 2 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? இந்த 2 நம்பர்ஸையும் எப்படி நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதுக்கு நம்மளுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா arithmetic operators. ஓகே, ஸோ arithmetic operators. ஸோ இந்த arithmetic operatorsல என்னெல்லாம் வரும்னா ப்ளஸ்ஸு, மைனஸு, அப்புறம் மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து ஸ்டாருங்கிற சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸ் கிடையாது, கிராஸ்னு ஒரு சிம்பிள் கிடையாது. ஸோ ஸ்டார் தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் டிவிஷன், அதுக்கப்புறம் மாடுலஸ் ஆப்ரேட்டர். இந்த மாடுலோ ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு வர்றப்ப பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இதெல்லாம் தான் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் வரும். இது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ வந்து நம்மள்ட்ட 2 நம்பர்ஸ் இருக்குது, A அண்ட் B. இந்த 2 நம்பரையும் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து நான் ப்ளஸ் யூஸ் பண்ண போகிறேன் ஆப்வியஸ்லி. ஸோ இதுக்கான ஆன்சரை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா Cout அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல A + B அப்படின்னு சொல்லி போட்டால் அது டைரெக்டாக நம்மளுக்கு ஆன்சரை வந்து கொடுக்கும். இது வந்து நம்ம ஆக்சுவலி முன்னாடியே பார்த்துருக்கோம். arithmetic operators. ஸோ அந்த மாதிரி கொடுத்தா ஆட் பண்ணி காட்டும். 5 + 6 வந்து 11 இந்த மாதிரி பண்ணும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பட் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி டேரெக்டாக அவுட்புட் வர வேணாம். பட் அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், int sum அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் sum is equal to a plus b அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்படி நான் பண்ணுறப்ப என்ன ஆகுது, இந்த ab 2 வேரியபிள்ஸில் இருக்கிற வேல்யூவை ஆட் பண்ணி நம்ம அதை sum அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ நான் இப்போ இங்கே a plus bன்னு பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக sum அப்படின்னே நான் டிரெக்டாக பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ sum அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துட்டு sum அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் அட் த எண்ட் வந்து endl வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு sum அப்படின்னு போட்டுட்டு 11 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? ஸோ இது வந்து இருக்கிறதுலே சிம்பிளான அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் இதுதான். இது வந்து அடிஷன் ஆப்ரேட்டர். ஓகே, அடிஷன் ஆப்ரேட்டர். ஸோ இதுதான் இருக்கிறதுலே சிம்பிளான ஆப்ரேட்டர். இதுக்கு அடுத்து வந்து நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து சப்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர். ஸோ அதுக்கு வந்து இன்ட் டிஃப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். டிஃப்னா டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதுக்காக. ஸோ வந்து a - b அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் அதோட ஆன்சருமே வந்து ஒரு இன்டீஜராக தானே இருக்கும். ஏன்னா 5 - 6ங்கிறது நெகட்டிவ் நம்பர் -1, பட் அதுவுமே வந்து ஒரு இன்டீஜர் தான். ஸோ இன்ட்லேயே வந்து நான் வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே டிஃப் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இதையும் வந்து நம்ம இதே மாதிரி இங்கே பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். sum diff நீங்கள் பார்த்தீங்கன்னா -1 வருது. ஓகே, ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டட் தான். அடுத்து வந்து மல்டிப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் 5 × 6னா அது வந்து 30, அதுவும் ஒரு இன்டீஜராக தான் வரப்போகுது. ஸோ நான் அதுவுமே வந்து இன்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு இதில் a × b, a * b அப்படின்னு தான் சொல்லணும்.
ஏன்னா இங்க வந்து கிராஸ் போடக்கூடாது. எக்ஸ் அப்படிங்கிற லெட்டர் நீங்க டைப் பண்ணீங்கன்னா அது மல்டிப்ளை பண்ணாது. ஸ்டார் தான் வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆப்பரேட்டர். ஓகேவா? ஸோ இதையும் வந்து இதே மாதிரி பிரிண்ட் பண்ணிடுவோமா? இங்க வந்து சம்முக்கு பதிலா ப்ராடக்ட் ஓகே, ஸோ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 13 வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து ஒரு ட்விஸ்டே இருக்குது. ஓகே, நம்ம வந்து ரெண்டுத்தோட டிவிஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ட் டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். இது வந்து ஆப்வியஸ்லி தப்பு. ஏன்னா நீங்களே யோசிச்சிருப்பீங்க a பை b அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது வந்து டிவிஷன் ஆப்ரேட்டர். இதில் என்ன பிரச்சனைனா 5/6 5/6ஓட வேல்யூ என்னது? அது வந்து 1 விட ஒரு கம்மியான நம்பர். ஸோ அதனோட ஆன்சரை வந்து நான் இன்டீஜரா சேவ் பண்ண ட்ரை பண்ணா என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் இப்போ முதல்ல காட்டுறேன். அதுக்கப்புறம் கரெக்டாக அதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5/6க்கு வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆன்சர் வந்திருக்கு. பட் அதுக்கான ஆக்சுவல் ஆன்சர் 0வான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அது 0 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு வரணும். பட் இங்கே 0 அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா 2 காரணம் இருக்கு. ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னா, இந்த நம்ம ஸ்டோர் பண்ற இன்டீஜர் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு இன்டீஜர் டேட்டா டைப். அதால ஃப்ளோட்டை சேவ் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஜென்ரலாவே பார்த்துருக்கோம். இப்போ 9.8 அப்படிங்கிற இந்த டேட்டா டைப்ஸ்ல பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல 9.8 அப்படிங்கிறத ஃப்ளோட்டுக்கு பதிலாக இன்ட்ல அசைன் பண்றப்ப 9 மட்டும் சேவ் ஆச்சு. ஓகே, 9.8ல 0.8 விட்டுட்டு 9 மட்டும் சேவ் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இங்க 0 பாயிண்ட் சம்திங் ஒரு வேல்யூ வர இடத்துல அதை விட்டுட்டு 0 மட்டும் சேவ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஸோ நான் என்ன பண்றேன், இதை இன்ட்டுக்கு பதிலாக ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி மாத்திடுறேன். ஓகே, ஃப்ளோட்டுன்னு மாத்திடுறேன். இப்போ பிரிண்ட் பண்ணா இப்பயுமே 0 அப்படின்னு தான் வருது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நான் போன வீடியோல லைட்டா சொல்லியிருப்பேன். டைப் கன்வர்ஷன் ஆர் டைப் காஸ்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா, இப்ப A, B ரெண்டுமே வந்து இன்டீஜர் டேட்டா டைப். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்றப்ப அது வந்து இன்டீஜர் டிவிஷன் தான் வந்து இந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணுது. இன்டீஜர் டிவிஷன். 5/6 அப்படிங்கிறத வந்து நம்ம இங்க டிவைட் பண்ண ட்ரை பண்றோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப 6 1 6 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ 6ஏ அந்த 1 டைம்ஸே வந்து 5ஐ விட பெருசா இருக்குது. ஸோ நம்மளுக்கு கோஷன்ட்ல வந்து 0 அப்படின்னு வச்சுட்டு ரிமைண்டர் வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டு வைப்போம். ஸோ இதுதான் நார்மலா நடக்கிற இன்டீஜர் டிவிஷன். ஸோ அதை வந்து கோஷன்ட்டை மட்டும் எடுத்துக்கும். அதை ஃபர்தரா பாயிண்ட் வச்சு அதை 50 ஆக்கி அதுக்கப்புறம் ஃபர்தரா டிவிஷன் பண்ணாது. நம்ம நார்மல் டிவிஷன்ல எப்படி நடக்கும்? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இங்க நடக்காது. அதோட கோஷன்ட்டை மட்டும் டைரக்டா எடுத்து முடிச்சிடும். ஓகே, ஏன்னா இந்த ஏ பி ரெண்டுமே வந்து இன்டீஜரா இருக்கிறதுனால. இப்ப சப்போஸ் இந்த ஏ வந்து இன்ட்டுக்கு பதிலா ஃப்ளோட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ல 0.83333 அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா? ஆனா மத்ததுக்கான ஆன்சர்லாம் மாறல. இதுக்கான ஆன்சர் இப்படி மாறுறதுக்கான காரணம் என்னன்னா, ஏ வந்து ஒரு ஃப்ளோட்டிங் வேரியபிள், ஒரு ஃப்ளோட் வேரியபிள். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு ஃப்ளோட் வேரியபிள ஒரு இன்டீஜர் வேரியபிளோட நீங்க டிவைட் பண்றப்ப அது வந்து இங்க இருக்கிற ஹையர் டேட்டா டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். ஹையர் டேட்டா டைப் எப்படின்னு எதை வச்சு சொல்றேன்னா, இந்த சைஸ் வச்சு பார்த்தீங்கன்னா எது சைஸ் அதிகமா இருக்குதோ அது வந்து ஹையர் டேட்டா டைப். இந்த சென்ஸ் அதால நிறைய டேட்டா வந்து ஹோல்ட் பண்ண முடியுங்கிறதுனால ஹையர் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஏ பி கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ஏ வந்து ஒரு ஹையர் டேட்டா டைப். ஏன்னா அது வந்து ஃப்ளோட்ல இருக்குது. ஸோ அது ஃப்ளோட்ல இருக்கிறதுனால இது இன்டீஜர் டிவிஷன் பண்ணாது, ஃப்ளோட்டிங்ல வச்சு கரெக்டா டிவிஷன் பண்ணும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல நம்மளுக்கு இந்த 0.8333 அப்படிங்கிற ஆன்சர் வந்து கரெக்டா வருது. ஓகேவா? ஸோ இப்படி வந்து நம்மளால அதை ஃபோர்ஸ்ஃபுல்லி அதை வந்து கரெக்டான டிவிஷன் ஃப்ளோட்டிங் பாயிண்டோட அந்த டெசிமலோட இருக்கிற மாதிரியான ஒரு டிவிஷன் வந்து நம்மளால ஃபோர்ஸ்ஃபுல்லி பண்ண முடியும். இதை வந்து இன்டீஜரா நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு பதிலாக ஃப்ளோட்டா ஸ்டோர் பண்ணலாம். ஆனா இது எனக்கு வந்து இன்டீஜரா தான் இருக்கு. இப்படி இருக்கிற பட்சத்துல நான் வந்து இதை கரெக்டான ஆன்சர் காட்டணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுக்கு ஒரு வழி இருக்கு. அதை பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் டிவ் அப்படிங்கிறத ஃப்ளோட்டா சேவ் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கு பதிலா இங்கேயுமே நீங்க வந்து a பை பின்னு கொடுத்தாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும். இங்கேயும் வந்து 0 தான் வரப்போகுது. ஏன்னா இங்கேயும் வந்து இன்ட் வந்து a b ரெண்டுமே வந்து இன்டீஜர் டேட்டா டைப்ல தான் இருக்குது. ஸோ இதை மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த இடத்துல ஃப்ளோட்டா இதை கன்வெர்ட் பண்ணோம்ல, இதை ஃப்ளோட்டா இந்த இடத்துல ஃப்ளோட்டிங் வேரியபிளாவே நம்ம டிக்ளேர் பண்ணோம். இனிஷியலைசேஷன்லயே அதை வந்து ஃப்ளோட்டிங்கா டிக்ளேர் பண்ணோம். பட் அதுக்கு பதிலா
இந்த இடத்துல டிவைட் பண்றோம்ல, டிவைட் பண்றதுக்கு முன்னாடி மட்டும் ஒரு வேரியபிளை நம்ம ஃப்ளோட்டா மாத்தினா போதும். 2 வேரியபிள் ஃப்ளோட்டா இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா 2 ஃப்ளோட்டா இருந்தாலுமே உங்களுக்கு ஆன்சர் வந்து சேமா தான் வரும். இப்போ 2மே நான் ஃப்ளோட்டா மாத்துறேன். இப்பயும் பாத்தீங்கன்னா ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி 0.8333 தான் வருது. ஆனா 2ல ஏதாச்சும் 1 ஃப்ளோட்டா இருந்தாலே உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டா வந்துடும். ஏன்னா அது வந்து ஹையர் டேட்டா டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த டேட்டா டைப்புக்கு தகுந்த மாதிரியான டிவிஷன் வந்து பண்ண போகுது. ஸோ இந்த 2 வேரியபிள் ஏ பில ஒரு வேரியபிளை நம்ம ஃப்ளோட்டா மாத்தினா போதும். ஆனா நான் இங்க மாத்த விரும்பல. அதுக்கு பதிலா என்ன பண்றேன், இங்க டிவைட் பண்றோம் இல்லையா, இந்த டிவைட் பண்ற இடத்துல ஃப்ளோட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா போதும். ஓகேவா? ஃப்ளோட் ஆஃப் ஏ அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த ஏ வேரியபிளை மட்டும் அது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா டைப்பா மாத்திரும். ஃப்ளோட்டா மாத்திரும். இன்ட்ல இருந்து ஃப்ளோட்டா மாத்திருது. ஸோ அப்படி மாத்துறதுனால அது ஃப்ளோட் வந்து ஹையர் டேட்டா டைப்னு ஆயிருது. இன்ட் பி வந்து லோவர் டேட்டா டைப். பட் அது டிவிஷன் பண்றப்ப நம்மளுக்கு கரெக்டா பண்ணி ஆன்சர் வந்து கரெக்டா கொடுத்துரும். நான் இங்க ஸ்டோர் பண்றப்ப அதை இன்டீஜராகவே ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் டிவைட் பண்ணணும்னு வர்றப்ப மட்டும் நான் அதை ஃப்ளோட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்க திரும்ப ஏ பிரிண்ட் பண்ணாலும் அது வந்து இன்டீஜரா தான் இருக்க போகுது. இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த ஒரு லைனுக்கு மட்டும் அது ஃப்ளோட்டா கன்வெர்ட் ஆயிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்றப்ப எக்ஸாக்டான வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பண்றதுக்கு பேரு டைப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஆக்சுவலி எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன். எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன், டைப் கன்வர்ஷன் ஆர் டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களோட விருப்பம், எப்படி வேணா சொல்லிக்கோங்க. நம்ம மேனுவலா இந்த இடத்துல கன்வர்ஷன் பண்றோம். பட் அது இல்லாம இம்ப்ளிசிட்டா ஒன்று தானா நடக்கும். இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன் ஒன்று நடக்கும். அது வந்து உங்களுக்கு அறியாமையே நீங்க அதை நோட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு இன்ட்ல ஒரு இப்போ இந்த இடத்துல நான் 6.7 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, 6.7ங்கிறது ஒரு ஃப்ளோட் வேல்யூ, ஒரு டெசிமல் பாயிண்ட்ஸோட இருக்கிற ஒரு வேல்யூ. பட் அதை நான் வந்து பிங்கிற ஒரு இன்டீஜர்ல கொடுக்குறப்ப அது 6ன்னு தான் ஸ்டோர் பண்ணுது. அண்ட் அதனால தான் சம் 1, டிஃப் -1, ப்ராடக்ட் 30 அப்படிங்கிற ஆன்சர் எதுவுமே மாறல. ஸோ இந்த இடத்துல இம்ப்ளிசிட்னா அதுவாகவே செல்ஃப் கன்வர்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். செல்ஃப் கன்வர்ஷன், இம்ப்ளிசிட் செல்ஃப் கன்வர்ஷன். அது நான் சும்மா சொல்றேன், இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் மட்டும் தான் சொல்லுவோம். பட் தானாகவே அது வந்து 6.7 நீங்க கொடுத்த ஒரு ஃப்ளோட் வேல்யூவை, ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்கிற வேல்யூவை அது இன்டீஜரா தானா கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்குது. இது வந்து இம்ப்ளிசிட் தானா நடக்கிறது. இந்த இடத்துல நம்ம ஃப்ளோட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த பிராக்கெட்டோட இருக்கிறது வந்து நம்ம ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். மேத்ஸ்ல இருக்கிற மாதிரி அப்படியே தான். பிராக்கெட்னா ஆஃப் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி ஃப்ளோட் ஆஃப் ஏ அப்படின்னு இது சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளோட் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து அந்த வேரியபிளை ஃப்ளோட்டா தானா கன்வெர்ட் பண்ணிடும். இதுலயும் இது வந்து எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து டைப் கன்வர்ஷன். இப்போ வந்து 4 ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துட்டோம். அடுத்த ஆப்ரேட்டர் பார்க்க போறோம். அடுத்த ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னா மாடுலோ ஆப்ரேட்டர் ஆர் மாடுலஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி வேணா சொல்லிக்கோங்க, மாடுலோ ஆப்ரேட்டர்னு கூட சொல்லலாம். ஓகே, இது என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு ரிமைண்டரை கொடுக்கும். ஓகே, ரிமைண்டர்னா என்ன அர்த்தம், இன்ட் ரெம் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன், இஸ் ஈக்குவல் டு ஏ பர்சன்டேஜ் பி. ஆக்சுவலி அது பர்சன்டேஜ் தான், சிம்பிளா பாத்தீங்கன்னா அது பர்சன்டேஜ். பட் இந்த இடத்துல அதுக்கு பேரு மாடுலோ ஆப்ரேட்டர் ஆர் மாடுலஸ் ஆப்ரேட்டர், எப்படி வேணா சொல்லுங்க. ஓகே, ஸோ இது என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு 5-ஐ 6ஆல டிவைட் பண்றப்ப, இந்த 6.7 வந்து தூக்கிடுறேன், 5-ஐ 6ஆல டிவைட் பண்றப்ப ரிமைண்டர் என்ன வருமோ அதை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ cout ரெம், இந்த இடத்துல ரெம் என்டெல். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து நம்மளுக்கு 5ன்னு வருது. என்னடா 5ஏ வருது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. 6 வந்து பெரிய நம்பர். ஸோ 6 zeros are 0 அப்படின்னு போட்டுட்டு ரிமைண்டர் 5 அப்படின்னு தான் போடுவோம் நம்ம நார்மலாக அது டிவைட் பண்ணுறப்ப. ஸோ அதனால ரிமைண்டர் இப்படி வருது. இப்போ இதே இது நான் வந்து மேலே வந்து 12ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 12/6, 6 2s are 12 பர்ஃபெக்டாக டிவைட் ஆகுது, ரிமைண்டர் எதுவும் கிடையாது. அந்த இடத்துல நம்மளுக்கு ரிமைண்டர் என்னன்னு பாருங்க, 0 அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா. ஸோ இதுதான் வந்து இந்த மாடுலோ ஆர் மாடுலஸ் ஆப்ரேட்டர் நம்மளுக்கு ரிமைண்டர் என்னவோ அதை வந்து கொடுக்கும். இதே இது நான் வந்து 15 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 6 2s are 12 போகும். அப்போ ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு 3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெம் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதுதான் வந்து இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் மாடுலோ ஆர் மாடுலஸ் ஆப்ரேட்டர் ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இது வந்து சில இடங்களில் ப்ரோக்ராமிங்ல ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ரொம்ப இது தேவைப்படும். எப்பன்னா இந்த வேல்யூ வந்து எனக்கு வந்து இட் ஷுட் பி இன்க்ரீஸ்ட் பை 1.
ஓகே, இங்க வந்து நான் 15ங்கிற வேல்யூவை எனக்கு 16ஆ ஆக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணலாம், a is equal to 16 அப்படின்னு சொல்லலாம். ஓகே, 16ன்னு சொல்லலாம். பட் எனக்கு வந்து அந்த மாதிரி எனக்கு ஆக்சுவலா வேல்யூ மாத்த வேணாம். எனக்கு அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், இன்க்ரீஸ் பை 1 பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், a is equal to a plus 1 அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இது வந்து பாசிபிள். a is equal to a plus 1 அப்படின்னு கொடுக்கலாம். அது வந்து வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணும். இன்க்ரிமெண்ட் பை 1 அப்படிங்கிறது பண்ண போகுது. பட் இது கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன அப்படின்னா அதுதான் வந்து a plus plus அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறது. ஓகே, a is equal to a plus 1ன்னு கொடுத்தாலும் அது 1 இன்க்ரீஸ் ஆக போகுது. a plus plus அப்படின்னு கொடுத்தாலும் 1 இன்க்ரீஸ் ஆக போகுது. நான் முதல்ல இந்த இடத்துல a ஓட வேல்யூ பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ a plus plus இப்போ நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ a is equal to a plus 1ன்னு ஆகுது. ஸோ ஏவோட வேல்யூ 15 நம்ம கொடுத்துருக்கோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 16 அப்படின்னு சொல்லிட்டு ஆகுது. ஏவோட வேல்யூவை 1ஆல இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இதை வந்து a is equal to a plus plus 1ன்னு எழுதுறது பெருசா இருக்குங்கிறதுக்காக நம்ம a plus plus அப்படின்னு எழுதலாம். ஓகே, a plus plusன்னு எழுதுனீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா a is equal to 16 சொல்லிட்டு மாறுது. ஸோ இதுதான் வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சி பிளஸ் பிளஸ் அப்படிங்கிற பேர் எங்க இருந்து அப்படின்னு வந்துச்சுன்னு. ஏன்னா சி பிளஸ் பிளஸ் வந்து சியோட எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ சியை இன்க்ரிமெண்ட் பண்ற மாதிரி அப்படிதான் வந்து சி பிளஸ் பிளஸ் அப்படிங்கிற அந்த பேர் வந்து வந்துருச்சு. ஓகே, ஸோ இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஒன்று இன்க்ரீஸ் பண்ணணும்னா இப்படி பண்ணலாம். இதே மாதிரி டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னு ஒன்று இருக்கு. இது வந்து ஏ மைனஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஒன்னு சொல்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஏ மைனஸ் மைனஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணீங்கன்னா மறுபடியும் ஏ வந்து உங்களுக்கு 15 அப்படிங்கிற வேல்யூவே தான் வருது. ஏன்னா இங்கே இன்க்ரீஸ் பண்ணுறோம், இங்கே திரும்ப டிக்ரீஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் வந்து இதை எடுத்து விடுறேன் அப்படின்னா 15லேருந்து 1 குறைஞ்சி ஏவோட வேல்யூ வந்து 14 அப்படின்னு சொல்லிட்டு ஆகுது. ஸோ இந்த மாதிரி டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயே வந்து 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட், இன்னொன்று வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட். அதே மாதிரி ப்ரீ டிக்ரிமெண்ட், போஸ்ட் டிக்ரிமெண்ட்னு இருக்குது. ஸோ அது என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே ப்ளஸ் ப்ளஸை வந்து இந்த பக்கம் கொடுத்துருக்கோமா, இதுக்கு பதிலாக பிளஸ் பிளஸ் ஏ அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இது வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க மைனஸ் மைனஸ் அப்புறம் கொடுத்துருக்கோமா, அதுக்கு பதிலாக முன்னாடி கொடுக்கலாம், மைனஸ் மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இது வந்து ப்ரீ டிக்ரிமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னா நான் வந்து இங்க கொடுக்கறதுக்கு பதிலாக டைரக்டா இந்த சிஓ ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுக்குறேன். இங்க வந்து ஏ பிளஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். முதல்ல ஏயோட வேல்யூ 15ஆ இருக்குது. நம்ம ஏ பிளஸ் பிளஸ் பண்றோம், அதை பிரிண்ட் பண்றோம். பட் இங்க ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 15 தான் வருது, இன்க்ரிமெண்ட்டே ஆகல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இது ஆக்சுவலா என்ன ஆயிருக்கும்னா அடுத்த லைன்ல இங்க வந்து அப்டேட்டட் ஏ அப்படின்னு சொல்றேன். அப்டேட்டட் ஏ, இங்க வெறும் ஏ தான் நான் பிரிண்ட் பண்றேன், இன்க்ரிமெண்ட்டோ டிக்ரிமெண்ட்டோ பண்ணல. இங்க பாத்தீங்கன்னா அப்டேட்டட் ஏ வந்து 16 அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இதுக்கான காரணம் என்னன்னா இந்த சிஅவுட் ஸ்டேட்மெண்ட்ல இது பிரிண்ட் ஆகுது இல்லையா, பிரிண்ட் ஆகுறப்ப லெஃப்ட்ல வந்து ஏ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும், கோலன் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ஏயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணிரும். பண்ணதுக்கு அப்புறம் அதோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுது. பண்ணதுக்கு அப்புறம் அதோட வேல்யூ 16 அப்படின்னு மாறுது, ஒன்னு அப்டேட் ஆகுது. ஓகேவா, ஸோ அதனாலதான் இந்த லைன்ல பிரிண்ட் ஆகுறப்ப அது 15 பிரிண்ட் ஆகுது. பட் அடுத்த லைன் வர்றப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகி முடிஞ்சிடுச்சு இல்லையா, ஸோ அதோட வேல்யூ அப்டேட்டடா 16 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். பட் இது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட். இப்படி பதிலா முதல்ல கொடுத்து பிளஸ் பிளஸ் ஏ அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பிரிண்ட் ஆகுறப்பவே கரெக்டா ஏ இஸ் ஈக்குவல் டு 16 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிரும். ஸோ இதுதான் வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட்டுக்கும் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். இதே மாதிரி டிக்ரிமெண்ட்டும் வேலை செய்யும். ப்ரீ டிக்ரிமெண்ட் அப்படின்னா முதல்ல அப்டேட் ஆயிரும், 14 வருது. இது போஸ்ட் டிக்ரிமெண்ட், அதாவது ஏ மைனஸ் மைனஸ்னு கொடுக்குறீங்கிற பட்சத்துல முதல் லைன்ல மாறாது 15 இருக்கும். பட் அடுத்த லைனுக்கு வர்றப்ப அது வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். அதுலயும் ப்ரீ இன்க்ரிமெண்ட் போஸ்ட் இன்க்ரிமெண்ட், ப்ரீ டிக்ரிமெண்ட் போஸ்ட் டிக்ரிமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸ் ஆக்சுவலி நிறைய வகைகள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் தான் வந்து இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ல இருக்கிற எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சைஸ் ஆஃப் அப்படிங்கிறதும் அது இந்த ஃபங்க்ஷனும் வந்து கவர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு இண்டிவிஜுவல் டேட்டா டைப்ஸோட சைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரெஸ்பாண்ட் பண்றேன். அடுத்த வீடியோவில் அடுத்த டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸோட பார்க்கலாம். தடா.